ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாத பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது. உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம். விருச்சிக ராசி அன்பர்களின் பங்குனி மாத பலனை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாதமானது உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமைந்துள்ளது. முதலில் பார்த்தீர்கள் என்றால், நம்ம குழந்தை பிராப்தம், குழந்தை ரொம்ப நாளாக எனக்கு குழந்தையே இல்லை, நான் நிறைய முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கேன், இல்லை இப்போ தான் எனக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் குழந்தை உண்டாகக்கூடிய மாதமாக இருக்குது. இல்லை நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, மருத்துவ ரீதியாக நீங்கள் குழந்தை உண்டாகக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் குழந்தை உண்டாகும். அதில் ஏன்னா 5ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், இந்த 4 கிரகங்களும் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியாவது உங்களுக்கு சந்தான அபிவிருத்தியை அவர்கள் கொடுத்து விடுவார்கள். எப்படியானு உங்கள் குலம் தழைக்க வேண்டும், அடுத்த சந்ததி எப்படியானு உங்கள் வீட்டில் வந்தே ஆகணும். அதுக்கு இந்த 4 பேரும் சேர்ந்து முயற்சி செய்வார்கள். அப்போது நிச்சயமாக இந்த மாதம் கருத்தரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். சந்திரனுக்கு 7இல் குரு அமர்ந்திருக்கிறார். அப்போ திருமணத்திற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னாவே அவர் ஒரு வருஷமாக இருந்துகிட்டே தான் இருக்கார். இன்னும் அவர் ஒரு மாதம்தான் நமக்கு பின்னாடி இருக்க போகிறார். இவர் நகரக்கூடியவர், நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்தை கொடுத்து விடுவார். நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போவே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள்லாம் வந்துட்டே தான் இருக்கணும். நீங்கள் இதில் நிறையா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஜெக்ஷனுக்குள்ளேயே போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் சொந்தக்காரங்க, முதல்ல யார் சொந்தங்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய வீட்டில் பெண்கள் இருக்கிறார்களா, பெண்களாக இருந்தால் பசங்க இருக்கானா அப்படிங்கிறத முதல்ல தேடணும். ஏன்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய, உங்களது கல்வி திறனுக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ உங்கள் சொந்தக்காரங்கள்லேயே முதல்ல இருப்பாங்க. அதை நம்ம கவனம் இல்லாமையே இருந்திருப்போம். அதே மாதிரி மாமா வழி பெண்ணை மணப்பதோ இல்லது மாமா பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கோ நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மாமாக்கே பொண்ணு இருக்கோம், நம்ம போய் கேட்காமலேயே இருப்போம். அவங்க நமக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், நேராக போய் கேட்கறது தான். அவங்க கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடுத்த பொண்ணை பார்க்குறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை என்ன பண்ணோம், அவர்களுக்கு கொடுக்கலாமே என்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும். அப்போது உங்கள் மாமாவின் வீட்டு வழியாகவோ அல்லது சொந்தக்காரர்கள் மூலியமாகவோ உங்களுக்கு இந்த திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் கைகூடுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, டிமாண்ட் வைக்கக்கூடாது. ஏன் அளவுக்கு அந்த பையன் படிச்சிருக்கணும், ஏன் அளவுக்கு இல்லை அந்த பொண்ணு படிச்சிருக்கணும் அப்படின்னோ, அல்லது நான் ரொம்ப அழகாக இருக்கேன், அந்த பையன் கொஞ்சம் அழகில் குறைச்சலாக இருக்கான், இல்லை அந்த பொண்ணு அழகாக இருக்கு இல்லை அப்படின்னோ, இல்லை எனக்கு நிறைய நான் பெரிய செல்வந்தராக இருக்கேன், அந்த பொண்ணுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை, இல்லை அந்த பையன் வீட்டில் ஒன்றும் விஷயங்கள் இல்லை, பெரிய செல்வந்தனாக அந்த பையன் இல்லை அப்படிங்கக்கூடிய அந்த டிமாண்ட் ப்ளஸ் கம்பேரிசன், இதுக்குள்ளே நீங்கள் போகும்போது தான் என்ன ஆகுது, உங்களுக்கு சரியான அந்த பையனோ பொண்ணோ கிடைக்காமல் போகிறது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விஷயத்தில் நீங்கள் அந்த 3 விஷயத்தையுமே தள்ளி விட்டுடணும். முதல்ல ஒரு நல்ல பையன் கிடச்சிருக்கானா,
ஒரு நல்ல சேலரியில் இருக்கானா, ஒரு நல்ல குடும்பமா, பரவாயில்ல சேலரி குறைச்சலாக இருக்கான், நான் நிறைய சம்பாதிக்கிறேனா, ஓகே. இல்லை அவன் கொஞ்சம் கலர் மட்டாக இருக்கான், நான் நன்னா அழகாக இருக்கேன், மற்ற விஷயங்கள்லாம் ஓகேவா இருக்கா, சரி. இல்லை என்கிட்ட நிறையா செல்வம் இருக்குது, அவங்க வீல்கிட்ட இல்லையா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டும். இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்தை குருவானவர் செய்து வைப்பார். அதில் நீங்கள் எந்த கவலையுமே பட வேண்டாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுவரை இருந்திருக்கக்கூடிய சில வியாதிகள்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் உங்களுக்கு சனி அமர்ந்திருக்கார். அந்த அமர்ந்திருக்கக்கூடிய சனியானவர் என்ன பண்ணியிருப்பார், ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம், இல்லை கீழே விழுந்திருக்கலாம், ஏதாவது புதிய வியாதிகளை உண்டு பண்ணியிருக்கலாம். அந்த வியாதி தொடர்ந்துட்டே இருக்கலாம். அந்த வியாதிகள் எல்லாம் குறைந்து இந்த மாதத்திலிருந்து உங்களது உடலில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சமாக அந்த வியாதியெல்லாம் குறையும். கொஞ்சமாக என்னாகும், உடல் முன்னேற ஆரம்பிக்கும். என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேருக்கு இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது பலவித சிரமங்களை இந்த சனி பகவான் கொடுத்திருக்கிறார். அந்த நிகழ்வெல்லாம் எப்போ குறையும்னா, இந்த பங்குனி மாதத்துலேருந்து அந்த நிகழ்வெல்லாம் குறைஞ்சி உடல் நல்ல முன்னேற்றம் பெற்று நல்ல ஆரோக்கியத்தை இந்த மாதம் பெறும். அதே மாதிரி மாணவர்களை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வருகின்ற பங்குனி மாதமானது நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அவங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நல்ல வெற்றியை இந்த மாதம் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதிய தொடர்புகள், புதிய லாபங்கள், அதாவது கூட்டு தொழில் பண்ணிட்டுருப்பீங்க, 4-5 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுவீங்க. அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் நண்பர்கள் சேர்க்கையானது கிடைக்கும். அந்த தொழிலானது நன்றாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களை சேரும். அதை நீங்கள் முயற்சி பண்ணும்போது அதுலேயும் நீங்கள் நல்ல லாபத்தை அடையலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த மாதம் தொழில் சம்பந்தமாக செய்யக்கூடிய அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் புதுவிதமான வாய்ப்புகள் கிடைத்து தொழில் முன்னேற்றமானது நிச்சயமாக நடக்கும். நம்ம இந்த மாதம் யாரை பிரார்த்தனை செய்வது அப்படின்னா, 2 விதம் நமக்கு இருக்குது. முதல்ல குழந்தை பாக்கியம், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருமண முயற்சி, 3வது லாபம், நல்ல லாபமானது கிடைக்கணும், 4வது உடலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். இந்த 4 விஷயங்களையும் நாம் யாரிடம் பிரார்த்தனை செய்வது என்றால் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்வது. நம்ம பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணியில் பார்த்த சாரதி பெருமாள்னு இருக்கார். அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே தான். அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஆலயங்களை சென்று தரிசனம் செய்யுங்கள். கிருஷ்ணருக்கு துளசியினால் அர்ச்சனை செய்யலாம், கிருஷ்ணருக்கு தீபம் ஏற்றலாம், கிருஷ்ணருக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் பாடல்களை பாடலாம். இவைகளை செய்தால் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தனியான கட்டணம் உண்டு. இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.